ஒரு பையன் காலேஜ்லேருந்து சோகமாக வந்திருக்கான். அப்பா பார்த்து பையன் ஏதோ சம்திங் ப்ராப்ளத்தில் இருக்கேன் அப்படின்ட்டு. சரி பையனை கூப்பிட்டா, தம்பி பீரோவில் போய் ஒரு பொருள் இருக்குது எடுத்துன்னு. அவன் நேராக போய் பார்த்து எடுத்துகிட்டு வந்துருக்கா. அது பழைய காலத்து வாட்ச். அப்பா பையன்கிட்ட சொல்லியிருக்கார், தம்பி இந்த வாட்சி எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா அவர் பையன் கொடுத்தார், எங்கள் தாத்தா எங்கள் அப்பா கொடுத்தார், எங்கள் அப்பா இதை எனக்கு கொடுத்தார், நான் இதை உனக்கு கொடுக்குறேன்னு. பையன் ஆச்சரியத்தோடு பார்த்தா, இது என்னப்பா பழைய வாட்சி, இதை வச்சு நான் என்ன பண்ண வரேன் அப்படின்ட்டு. ஒன்று பண்ணு, இந்த வாட்சை எடுத்துகிட்டு பக்கத்தில் உள்ள கடிகாரத்து கடைக்கு போ. வாட்ச் கடைக்கு போய் இந்த வாட்ச் என்ன தேரும்னு போய் கேட்டுவான். பையன் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கான். கடையில் போய் கேட்டிருக்கான், இது என்ன விலைக்கு போகும் அப்படின்ட்டு. உடனே அவன் சொல்லியிருக்கான், தம்பி இதெல்லாம் கால்னா பெறாதுப்பா, யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எந்த காலத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி வரட்டி அனுப்பிச்சிட்டானான். பையன் வீட்டுக்கு வந்துருக்கான். அப்பா காரி துப்பிட்டான், இதெல்லாம் எந்த வேலைக்கும் போகாது அப்படின்ட்டான் அப்படின்னு. சரி பக்கத்தில் ஒரு அடகு கடை இருக்குல்ல, அந்த கடையில் போய் கேட்டுவாங்க. சரி பையன் பக்கத்தில் உள்ள அடகு கடைக்கு போய், செட்ஜி இது என்ன ரேட்டுக்கு போகும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் கேட்டிருக்காரு, தம்பி ஒரு 50 ரூபா கொடுப்பேன்பா, 50 அப்படின்னு இருக்கார். செம்ம கடுப்பாயிட்டான். வீட்டுக்கு வந்தான். அப்போ சும்மா எல்லோரும் என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க, எனக்கு போகிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு. உடனே அப்பா சொல்லியிருக்காரு, சரி அப்பாக்கா கடைசி தர ஒரே ஒரு தடவை பண்ணப்பா, பக்கத்தில் ஒரு மியூசியம் இருக்குல்ல, அந்த மியூசியமில் போய் இது எப்படி தேரும்னு கேட்டுவா அப்படின்னு. சரிப்பா வேகமாக ஓடி அப்பாக்காக போய் செய்வோம்னு சொல்லிட்டு மியூசியமில் போய் அந்த மியூசியம் அதிகாரிகிட்ட காமிச்சிருக்கேன். ஐயா இது எப்படி தேரும் அப்படின்னு. உடனே சொல்லுவேன், தம்பி இது ரொம்ப பழைய காலத்து வாட்சுப்பா, ரொம்ப வேல்யூவானது, இப்போ உள்ளவங்களாம் யாருக்கு இது மரியாதை தெரியாது, இன்றைக்கி போனால் கூட இது பல லட்சம் பேரும் அப்படின்னு இருக்காரு. பயங்கர சந்தோஷம். வீட்டுக்கு ஓடி வந்துருக்கான். அப்போ பயங்கர ரேட்டு போகுமாமே அப்படின்னு இருக்கான். ஸோ அப்பா சொல்லியிருக்காரு, இந்த வாட்ச் மாதிரி தான் நீயும், உனக்கு எங்கே இருந்தால் மரியாதை இருக்குமோ அந்த இடத்த கரெக்டாக சூஸ் பண்ண வேண்டியது யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி.